அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC குரூப் 4 தேர்வுக்கு பயனாளிகள் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கான முழுமையான விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதே மாதிரி 2025 வரக்கூடிய குரூப் 2 2Aக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஷெடியூலுக்கான PDF லிங்க் கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். 18/12/2024 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கடைசி தேதி 25/12/2024. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதே, கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் வைக்கிறது கிடையாது. டெஸ்ட் வைக்கிறது, கொஸ்டின் கொடுக்குறத தாண்டி படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ நியூ சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா தமிழுக்கு. ஸோ அதுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குமே உங்களுக்கு நியூ சிலபஸ் படி உங்களுக்கு நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். கிளாஸ் வைஸும் நம்ம இயல் வைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நோட்ஸை நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி தமிழுக்கும் சரி, ஜிகேக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோவாக நாங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து பார்ப்பீங்க, லைவ் போட்டோம்னா சரியாக அந்த டயத்துக்குள்ளே அட்டன் பண்ண முடியாது, ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ரெக்கார்ட் வீடியோன்றது எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கிளாஸ் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வைஸ்க்கும் நம்ம வீடியோ கொடுத்துருவோம், சிலபஸ் வைஸ்க்குமே உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருவோம். தமிழுக்கு 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு வந்து வீடியோ இருக்குது. ரைட்டா? ஜிகேக்கு கிளாஸ் வைஸ் வந்துடும். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 10 கொஸ்டின் வரும், ஆனால் 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வரும். அப்புறம்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 30 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளாஸ் வர்ற மாதிரி வருது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு அந்த குரூப் 4க்கு முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து தயாராகிறதுக்கு தேவையான பேட்ச் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது பேட்ச் 1ஓட அப்டேட் வெர்ஷன். நீங்கள் ஏற்கனவே பேட்ச் 1 இருக்கீங்கன்னா இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதில்லை, புது ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நியூ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 849. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸும் கொடுக்குறதுனால நம்ம வந்து 1699 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் 3 சேர்த்து. பட் இருந்தாலும் 50% தள்ளுபடியோட உங்களுக்கு ஆஃபரோட 849 தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நியூ ஸ்டூடெண்ட் வந்து இந்த பேமெண்ட் கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ஆஃபர் என்பது 25/12/2024 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்புறமா முழுமையான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், TRB எக்ஸாம், வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை லாஸ்ட் இயர் குரூப் 4 குரூப் 2 கூட நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் 599 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, அல்லது அப்பா அம்மா இல்லாதவர்களாக இருக்கீங்க, அல்லது ஒரு ஆதரவற்ற விதைகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து 499 வந்து நீங்கள் வந்து கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். 499 ரூபா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், பெற்றோர் இழந்தவர்கள், ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அதுக்கான ஐடி கார்டு அல்லது ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எங்களுக்கு அனுப்பிட்டு அதை நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 499 ரூபா பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 28/12/2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 7400 கொஸ்டின் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொஸ்டினுக்கு மேலே வருது, ஜிஎஸ்க்கு 2500 கொஸ்டினுக்கு மேலே, மேக்ஸ்க்கு வந்து ஒரு 700 கொஸ்டினுக்கு மேலே வருது, ஒட்டுமொத்தமாக 7400 கொஸ்டினுக்கு மேலே வருது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக ஒரு 5000 கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேங்காக வந்து கொடுத்துருவோம், கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருவோம். ஒட்டுமொத்தமாக ஒரு 12000 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை டாபிக் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கவர் ஆகுது. ஸோ நம்மளுடைய பேட்ச் முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பேட்ச் கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ நம்ம பேட்ச் எல்லாம் முழுக்க டெலிகிராம் நடக்கும். கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் வந்து நான் கொடுத்துருவோம். OMR ஷீட் வந்து நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் OMR எழுதிக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு, ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம். தமிழ் கேள்விகள் இப்போ நியூ புக் படியோ சிலபஸ் பேஸ்டாகவும் உங்களுக்கு வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்க்கு நியூ புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்ணுவோம். மேக்ஸ் நியூ புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து அவுட் ஆஃப் புக், ஏன்னா ரீசனிங் கேட்டிருக்காங்க இல்லையா, சில ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் PDF கிராப் பண்ணி கொடுத்துருவோம். வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மெட்டீரியல் கொடுப்போம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 10th போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் மட்டும் 6 to 10th கொடுத்துட்றேன். ஆனால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபிலாம் இருக்கு இல்லையா, இந்த சோசியல் சயின்ஸில் வருது இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து +2 வரைக்குமே கொடுத்துறேன். ஏன்னா நீங்கள் குரூப் 2A படிக்கிறீங்கன்னா நீங்கள் +1 +2 படிப்பீங்க இல்லையா, ஸோ அதனால் சோசியல் சயின்ஸுக்கு தேவைப்படும் அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் 4த்துக்குமே +2 வரைக்குமே உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 1000 கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுத்தேன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் போகிறீங்க அப்படின்னா 8825431185 இந்த ஜிபே நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 8012781561. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு செகண்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஜிபே, ஃபோன்பே இல்லை அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேங்க் மூலிமா பணம் கட்டிட்டு அதுக்கான சலான போட்டோ எடுத்து கூட எங்களுக்கு அனுப்பலாம். ரைட்டா? இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட வச்சுட்டு கூட நீங்கள் ஃபோன்பே வேறு எந்த மெத்தட் மூலிமா கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். ரைட்டா? நம்மக்கிட்ட ஜிபே மட்டும் தான் இருக்குது. நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 8012
80178156 இதுதான் வந்து டெலகிராம் நம்பர். டெலகிராமில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் டெலகிராம் டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து சேர்த்து விட்ருவோம். ரைட்டா? ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின அடுத்த செகண்டே மெசேஜ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணல சார், ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. காலும் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு வித்தின் 12 ஹவர்ஸ் 12 மணி நேரம் காலையில் அனுப்புனீங்கன்னா ஈவினிங்குள்ளே நான் சேர்த்து விட்றேன். நைட்டுக்காக ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நான் அதை பார்த்துட்டு வந்து சேர்த்து விட்றேன். ஓகேவா? ஒரு 12 ஹவர்ஸாவது வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸாவது எடுத்துக்கும். மினிமம் வந்து ஒரு 12 மணி நேரமாவது டைம் கொடுங்க. பண்ண உடனே கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது வேணாம். நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்களை கன்ஃபார்மாக நாங்கள் சேர்த்து விட்ருவோம். ரைட்டா? சரி, சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நம்ம டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 80178156 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் தயவுசெய்து கால் பண்ண வேணாம். டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான சந்தேகம் மட்டும் கால் பண்ணிக்கோங்க. அது பகல் டைமில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ளே கால் பண்ணி கேட்டுவாங்க. நைட் டைமில் வந்து கால் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிலபஸ் பேஸ்டாக தான் நம்ம கொண்டு போகிறோம். தமிழுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா சார்? சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இல்லை எனக்கு கேட்குறீங்க. சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து மொழி ஆல்பம், இந்த மொழியோடு விளையாடு, இலக்கண பகுதி, இப்போலாம் வந்து சப்போஸ் நீங்கள் புது ஸ்டூடெண்டாக இருக்குன்னு இன்னும் படிச்சு கூட மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 to 10 வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இயல் வைஸாக வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கொண்டு போவோம். படிங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கிறீங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். அதுக்கு 6 மாதம் தேவை கிடையாது. அப்போ 6 மாதம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 6 to 10 வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு லைன் பை லைனாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வந்துடும். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. நம்ம பாலிட்டி 6th மூலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். 28/12/2024 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 நாள் லீவ். ரைட்டா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இயல் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து முழுசாக வந்து படித்து முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொடுத்துருக்கேன். ஜிகேல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட்டா? ஜஸ்ட் வந்து 8 யூனிட்டை வந்து 6 யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஜிகேல சிலபஸை செக் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சும்மா பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. 8 யூனிட் இருந்தது 6 யூனிட்டை பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை கட் பண்ணிட்டு அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. ரைட்டா? தமிழுக்கு மட்டும் தான் நம்ம சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் முடிச்சிடறோம். ஓகேங்களா? புது ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் இப்பயே வந்து சிலபஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து 6 to 10 தரவாக படிச்சிருங்க. படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு 42வது டெஸ்ட்லேருந்து ரைட்டா 30 நாள் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் பெஸ்ட் டெஸ்ட். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதுக்கு தான் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு பேசிக்காக படித்து முடிச்சிடறோம். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், தமிழுக்கு சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருக்குறள் ஃபஸ்ட்டு 4 அதிகாரம், அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள், 4 மணி கடிகை, நாலடியார், பழமொழி, 400 எல்லாமே வந்துடுது. இப்போ கண்டிப்பாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதுக்குள்ள ரைட்டா நோட்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அந்த டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நோட்ஸும் கொடுத்துட்றேன். வீடியோ கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்து கிளாஸும் நடத்தி கொடுத்துட்றேன். டெஸ்ட்டும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ சயின்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேலோட்டமாக படித்தா கூட உங்களுக்கு போதுமானது. ரைட்டா? ஸோ சயின்ஸ் அப்போ தான் நான் தமிழ் போட்டிருக்கேன். ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சயின்ஸ் அப்படியே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இலக்கியம் தமிழ் தொண்டு வந்து சயின்ஸ் முடிக்கும் போது அது கூட சேர்த்தே முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். 11th 12th சிறப்பு தமிழில் சிலபஸுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் படிக்கிறோம். சில கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, அவையார் பற்றி, அப்புறம் திரிகடுகம், ஏழாதி பற்றிலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ சிலபஸுக்கு என்ன தேவை, என்ன படிக்கணும்னு நானே சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கணம் வந்து சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் யூனிட் இலக்கணம் இலக்கணத்தில் எழுத்துன்னு இருக்கும், அதில் இலக்கணத்தில் சொல்லு இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் வருது. ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவி சிலபஸ்ன்றதுனால ஒரு 3 days வந்து லீவ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 days வந்து லீவ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெயிட்டேஜை பொறுத்து லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களால் வந்து இந்த சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 6லேருந்து 10 12 வரைக்குமே முடிச்சிருப்பீங்க. படித்து முடிச்சுட்டு தான் இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ ஏற்கனவே இலக்கணம் படிச்சிருப்பீங்க, இலக்கியம் படிச்சிருப்பீங்க, பாரதியார் படிச்சிருப்பீங்க, பாரதிதாசன் படிச்சிருப்பீங்க. பாரதியார் எல்லாம் உங்களுக்கு பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் படிச்சிருப்பீங்க, தாராபுரத்தி படிச்சிருப்பீங்க. எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டிங்க. ஒரு டைம் படிச்சுட்டு தான் இப்போ இதை படிக்கிறீங்க. அப்போ இது ரிவிஷன் கணக்கு தான். ரைட்டா? அப்போ இது ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட் டைம் இருந்தால் கூட உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும். சிலபஸ் முழுசாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட்டு முடிச்சுட்டு இலக்கணத்துக்கே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். 85 கேள்விகள் இருக்குது. ஸோ இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 6 to 10th ஆல் இலக்கணத்துக்கும் அந்த மொழி ஆல்பம், மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கு மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ரிவிஷன் எடுத்தோடனே ஃபுல் மார்க் டெஸ்ட் போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 50%, அடுத்து ஒரு 50%. ரைட்டா? ஒரு ஆஃப் ரிவிஷன் 2 2 ரிவிஷன் ஆஃப் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். மொத்தம் 3 முழுவாத தேர்வு இருக்குது. 3/7/2025 நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு
உங்களுக்கு 13/7/2025 கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். அந்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். ஸோ அந்த டயத்தில் நீங்களாகவே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி டைம் வரைக்கும் ஷெடியூலை கொண்டு போக தேவையில்ல. நம்ம ஒரு 10 நாளைக்கு ஷெடியூலை வந்து முடிச்சு கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வேர் டு ஸ்டடி இருக்குது, ஜிகேக்கான வேர் டு ஸ்டடி, மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலனாலும் சரி இந்த டெஸ்ட் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி இந்த கடைசி பக்கத்தில் வேர் டு ஸ்டடி இருக்குது. நிறைய பேர் வந்து ஜிகேக்கு வேர் டு ஸ்டடி கொடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. ஜிகேக்கான வேர் டு ஸ்டடி இந்த பிடிஎஃபோட கடைசி பக்கத்தில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஏற்கனவே தமிழுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ரைட்டா, ஜிகேக்கான வேர் டு ஸ்டடி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டோ வந்து இந்த பிடிஎஃப் முழுமையாக வந்து செக் பண்ணுங்கள். மேலோட்டம் மேலே பார்த்துட்டு சம்டைம்ஸ் சில பேர் இது மட்டும் பார்ப்பாங்க. சார் இதில் நீங்கள் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புன்னு கொடுத்தீங்களே, இந்த அமிலங்கள் காரங்கள் எந்த கிளாஸில் எந்த லெசனில் கவர் ஆகுது அதை சொல்லணும்ல அப்படின்னு கேட்பீங்க. அது எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெஸ்ட் நடக்கும்போதும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டாபிக் இந்த வகுப்பில் இந்த பாடத்தில் கவர் ஆகிருக்குதுன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த லெசனை வந்து நீங்கள் படிக்கலாம். அந்த டாபிக் என்ன தேவையோ அதை பள்ளி பாடத்தை கட் பண்ணி அந்த லெசனை வந்து கட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். புக் இல்லைனா கூட நீங்கள் அந்த புக்கு மாதிரி அந்த பிடிஎஃப் வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழுமையாக நீங்கள் வந்து பார்ட் டைமாக படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் நம்மளுடைய பேட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 6 மந்த்துக்கு தேவையான மாதிரி சிலபஸ், அதாவது தமிழை வந்து 2 முறை படிக்கிறீங்க. ஒன்று கிளாஸ் வைஸாக படிக்கிறீங்க, இன்னொன்று சிலபஸ் வைஸாக படிக்கிறீங்க. அப்போ 2 முறை தமிழை படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா விரைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.